வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னோட குழந்தைங்களோட தமிழ் புத்தகத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஏன் நம்ம தமிழை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன பதிவு கொடுக்கக்கூடாதுன்னு. அதுக்காகத்தான் இந்த படைப்பு உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம கம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? தயாரா? கம்பர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தலைச்சிறந்த காவியமான கம்பராமாயணத்தை இயற்றியவர். சோழ நாட்டை சேர்ந்தவர் இவர். வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழில் ராமாவதாரம் படைத்தார். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பர் வீட்டுக் கட்டுத் தெரியும் கவிப்பாடும் என போற்றப்படுபவர். சடையப்ப வள்ளல்களால் ஆதரிக்கப்பட்டு தமிழ் இலக்கியத்தில் அழியா புகழ் பெற்றுள்ளார். இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. சிறப்பு பெயர்கள்: கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர், கல்வியில் பெரியவர் கம்பர். முக்கியமான படைப்பு கம்பராமாயணம். பிற படைப்புகள்: சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், சிலை 70, ஏர் 70. ஆதரவு: சடையப்ப வள்ளல். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.